எல்லார்கிட்டையும் சொல்லிருக்காங்க, கல்மா படிங்க. கல்மா படிக்க தெரியலனா தலையில குறி வச்சு சுற்றுவோன்னு சொல்லிருக்காங்க. ஒருவேளை அவங்க இத கேட்காம இருந்திருந்தா, அதாவது அவங்க கல்மா படிக்காம இருந்திருந்தா, அதாவது நீங்க இந்துவா முஸ்லீமா அப்படி கேட்காம இருந்தா எனக்கு ஆச்சரியமா இருந்திருக்கும். ஏன்னா இப்ப அவங்களுக்கு ரொம்ப தெளிவாவே தெரிஞ்சிருக்கும், இந்தியாவோட மோதி அவங்களால ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு புரிதலுக்கு அவங்க வந்துட்டாங்க. ஏன்னா இந்த பயங்கரவாதங்கிறது அவங்களோட அரசு கொள்கையோட ஒரு பகுதி. இந்த பயங்கரவாதத்துல அவங்களோட நோக்கம் ஆயிரக்கணக்கான பேர் மேல காயங்களை ஏற்படுத்துறது. அப்புறம் அந்த காயங்களை ஏற்படுத்தி அதோட விளைவை அவங்க எப்படி எதிர்பார்க்கறாங்கன்னா, இந்தியால ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தி உள்நாட்டு குழப்பத்தை ஏற்படுத்தணும். இங்கே நாம ஒருத்தரோட ஒருத்தர் ஒற்றுமையா இருக்கோம். இந்தியா உள்ளுக்குள்ள பலவீனமா மாறணும்னு நினைக்கிறாங்க. இஸ்லாமியர் பேர்ல முகமுடிகளை வச்சு அவங்க நாட்டை நிறுவுனாங்க. அதுவும் அவங்களால 25 வருஷம் கூட ஒன்னா இருக்க முடியல. இந்த பாகிஸ்தானோட பார்வையானது இது அவங்களோட தோல்வியா இல்ல மதத்தோட தோல்வியா? இந்த கேள்வியை அடிக்கடி எனக்குள்ளேயே நான் கேட்டுக்குவேன். அங்க அவங்க நாட்டோட பாதி பகுதியை மட்டும் இழக்கல. 90,000க்கு மேற்பட்ட பாகிஸ்தானியர்களை நாம சிறைப்பிடிச்சு கூட்டிட்டு அவங்கள சிம்லா அக்கார்டுக்கு அப்புறம் நாம விடுவிச்சிட்டோம். 1988ல ஜெனரல் ஜியோல் ஹக்லே இவங்களுக்கு பாகிஸ்தான்ல ஆபீசர்ஸ் ட்ரெய்னிங் அகாடமி இருக்கு. அங்க ஜெனரல்ஸ் ஆபீசர்ஸ் முன்னாடி ஒரு பெரிய உரை நிகழ்த்தினாங்க 1988ல. அங்க அவர் என்ன சொன்னார்னா, இதுவரைக்கும் நாம பாரம்பரியமாக சண்டை மூலமாக நம்மளோட எண்ணங்களை நிறைவேற்றதுல நாம தோல்வி அடைஞ்சிட்டோம். இப்போ நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை மாத்தி ஆகணும். அப்புறம் நான் உங்களுக்கு இது இன்டர்நெட்ல அவைலபிளா தான் இருக்கு. நியோ லக்வி ஸ்பீச்சை நீங்க பார்க்கலாம். அவர் என்ன சொன்னார்னா, இனிமே நாம சண்டை போடக்கூடாது. இப்போ நம்ம இந்தியா மேல ஆயிரக்கணக்கான we have to inflict 1,000 wounds. நாம ஆயிரக்கணக்கான இடங்கள்ல இருந்து இந்தியாவை காயப்படுத்தணும். அப்பதான் இந்தியால ப்ளீடிங் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இந்தியா பலவீனமாக ஆரம்பிக்கும்னு சொன்னாங்க.